கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவ பிள்ளைகளை, இந்த நாளுக்குள்ளே கண்ணீரை குறித்து நம்ம பார்க்கிறோம். தலைப்பு கண்ணீர். யாரெல்லாம் கண்ணீர் விட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தில் பார்க்கிறோம். ஆகார் கண்ணீர் விட்டு அழுதார் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, ஆபிரகாமுக்கு மனைவியாக வாக்கப்பட்டவர்கள் இந்த ஆகார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே அந்த மனைவியை அவன் தூர தேசத்துக்கு அனுப்பும்படியாக நன்கொடைகளையும் வெகுமதிகளையும் கொடுத்து எல்லா ஆகாரத்தையும் கொடுத்து அனுப்பினான். தேவ பிள்ளைகளை, ஆபிரகாம் அனுப்பிவிட்டார். ஆனால் வழிகள் எல்லாம் தீர்ந்து போச்சு, தண்ணீர் கிடையாது. அப்போ பிள்ளைகளுக்கு தண்ணீர், இவ்வளவு தண்ணீர். அப்போ அந்த பிள்ளைக்காக தாய் கண்ணீர் விட்டு அழுதாள் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைங்க, அங்கே வேதவசனம் சொல்லுகிறது, இந்த தாய் அழுகிறத பார்த்து அந்த பிள்ளையும் அழ ஆரம்பித்து விட்டது. தேவ பிள்ளைங்க, ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, பிள்ளையினுடைய அழுகையின் கண்ணீரை தேவன் கண்டார் என்று பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உன் புருஷன் உன்னை விட்டு கடந்து போயிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, கை குழந்தையோடு கண்ணீரோடு இருக்கலாம். தேவ பிள்ளைங்க, எனக்கு கனவு இல்லையே எனக்கு என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கலாம். எனக்கு எல்லா தண்ணீர், ஆகாரம், பணம்லாம் செலவழிஞ்சு போச்சேன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கலாம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைங்க, ஒருவேளை மனைவி ஒன்றை கைவிட்டு போயிட்டு நீனும் குழந்தையும் நீர் வேதனையோடு கண்ணீரோடு இருந்து கொண்டு இருக்கலாம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் கண்ணீரை காண்கிற தேவன், ஒரு அழுகையின் கண்ணீரை காண்கிற தேவன், ஆகாருடைய கண்ணீரை கண்டு தேவன் இறங்கினது போல உனக்கு இறங்குற வல்லவராக இருக்கிறான். அவன் ஏற்றென்று மாறாத தேவன். உன் கண்ணீரை துடைக்கும்படியாக வந்தா. தேவ பிள்ளையே, அவர் இறக்கமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், பராமரிக்கிற தேவன். திடமனதாயிரு. உன்னை தேற்றுகிறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். உன்னை காண்கிறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். ஆகாரை காண்கிற தேவன் உன்னை காண்கிறார். உன் அழுகையின் கண்ணீரை காண்கிறார். உன் பிள்ளைகளுடைய கண்ணீரை காண்கிறார். தேவ பிள்ளையே, அது ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். தேவ பிள்ளையே, வேத வசனம் சொல்லுகிறது, ஆகாரே, உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் பிள்ளையை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்கிறான். ஒருவேளை நீங்க கண்ணீரோடு கொண்டு இருக்கலாம். என் பிள்ளையை வச்சு நான் என்ன செய்வேன்? தேவ பிள்ளைய, என் பிள்ளையை விட்டுட்டு போயிட்டார, என் பிள்ளையை விட்டுட்டு போயிட்டால என்று சொல்லி தேவ பிள்ளையை கண்ணீரோடு இருக்கலாம். அநேகர் அப்படித்தான். தேவ பிள்ளைய கணவனை விட்டுட்டு வேறவனை கூட போகிற அநேக ஸ்திரீகள் இருக்கிறாங்க. அதே போல மனையை விட்டுட்டு அநேக புருஷன்மார்கள் போற பிள்ளையை விட்டுட்டு போயிடுறாங்க. எத்தனையோ கணவமா, எத்தனையோ மனைவிமார்கள், ஸ்திரீமார்கள், எத்தனையோ பேர் வேதனையோடு, பெண்கள் எத்தனையோ பேர் கண்ணீரோடு வேதனையோடு கேட்டு அழுது கொண்டு இருக்கிறாங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நீங்க கண்ணீரோடு இருக்கிறீங்களா, வேதனையோடு இருக்கிறீங்களா? ஆகாருடைய கண்ணீரை கண்ட தேவன், அவளுடைய கண்ணீரை கண்ட அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்ட தேவன் உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சர்வ வல்லவர், நேற்றென்று மாறாத தேவன். உன் பிள்ளையை உன்னை கைவிட மாட்டா. உன்னை உன் பிள்ளையை கைவிட மாட்டா. உன் பிள்ளையை பெரிய ஆளாக்கி, ஒரு ஜாதியாக்கி, உன்னை தேசத்துக்கே மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் உயர்த்துவா. கலங்காத தேவ பிள்ளையே, அவன் நேற்று என்று மாறாத தேவன். கண்ணீரோடு இருக்கிறீங்களா? உங்களுடைய கண்ணீரை துடைப்பா. உங்களுடைய கண்ணீரை துடைப்பா. எத்தனை பேர் புருஷமார்கள், எத்தனை பேர் மனைவிமார்கள், எத்தனை பேர் எத்தனை சகோதரிகள் புருஷரை விட்டுக்கிட்டு போய் எத்தனை பேர் கண்ணீரோடு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க, உங்களுடைய கண்ணீரை காண்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே சொல்கிறோம். ஆகாருடைய கண்ணீரை கண்டீர், ஆகாருடைய பிள்ளையும் சிறுவருடைய கண்ணீரை கண்டீர். இறங்கி அதிசயங்களை செய்த தேவனே, பிள்ளைகளுக்கு அப்பா தண்ணி தீர்ந்து போச்சப்பா, ஒரு துறக்கலையே, ஒரு வழி துறக்கலையே சொல்லிக்கொண்டு இந்த நாளில் ஏங்கிக் கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, தன் பிள்ளையை வச்சு என்ன செய்வேன்னு சொல்லி ஏங்கிக் கொண்டு இருக்கலாம். கண்ணீரோடு கொண்டு இருக்கலாம். தன் மகனை கொண்டு என்ன செய்வேன், மகளை கொண்டு என்ன செய்வேன், எனக்கு யார் இருக்கா என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக. நாம மகிமைப்படட்டுமா? நீ அப்படியே கண்ணீரை துடைக்கிறதுக்கு வழியறதுக்கு ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென், ஆமென், ஆமென். அவருடைய கண்ணீரை கண்ட தேவன் நிச்சயமா உங்களுடைய கண்ணீரை கண்டு உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். உங்களை உங்கள் பிள்ளைகளையும் வழிநடத்துவார். திடமனதார்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென், ஆமென்.
God bless you. Amen.